தமிழ்நாடு அரசு 2024 ஒரு ஜிஓ போடுறாங்க. இந்து மதத்தை சேர்ந்த பிற்படுத்தப்பட்டோர், மிகவும் பிற்படுத்தப்பட்டோர், பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவர்கள் இஸ்லாமியர்களாக மதம் மாறினால் அவர்களுக்கு பிசி முஸ்லீம் என்ற சர்டிபிகேட் கொடுத்து பிசி முஸ்லீம் இடஒதுக்கீட்டின் கீழ் அவர்கள் வருவார்கள் என்று ஒரு அரசாணை பிறப்பிக்கப்படுகிறது. அந்த அரசாணையை நேற்றைய தினம் உயர்நீதிமன்றம் ரத்து செஞ்சிருச்சு. மதம் மாறியவர்களுக்கு இடஒதுக்கீடு உரிமை என்பது கிடையாது என்பதுதான் நீதிபதிகள் GR சுவாமிநாதன், பாலாஜி அமர்வின் தீர்ப்பின் சாரம். நான் கேட்குறேன், 12 மணிக்கு கேக் வெட்டுற முதல்வர் இது சம்பந்தமா ஏதாவது இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாரா? அவருக்கு தெரியுமா தெரியாதா? அந்த வழக்கு இஸ்லாமியர்களின் அடிப்படை உரிமை, மதம் மாறும் மக்களின் அடிப்படை உரிமை, ஓபிசி மக்களின் அடிப்படை உரிமை, பட்டியல் சமூக மக்களின் அடிப்படை உரிமை, பல்லாயிரம் இளைஞர்களின் வேலைவாய்ப்பு உரிமை, எல்லா உரிமை ஒரு வழக்கில் பறிபோகுது. 12 மணிக்கு கேக் வெட்டுறவர் கேஸுக்கு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்க மாட்டாரா? எந்த மினிஸ்டருக்கு அந்த வழக்கை டீல் பண்ணது சொல்லுங்க. விஜய் அவர்கள் பதவியேற்றவுடன் 2 நாளில் அவருக்கு ஒரு தனி செயலாளர் நியமித்தார். அவர் தான் ஜெகதீஷ் பழனிசாமி. அந்த ஜெகதீஷ் பழனிசாமி அவர்கள் ஒரு மிகப்பெரிய அரசியல் சட்ட ஆளுமை, முதல்வரோட தனி செயலாளர். அவர் எப்படி கோட்டை விட்டார்னு எங்களுக்கு தெரியல. முதல்வர் செயலாளர் எல்லா பிரச்சனையும் முதல்வர் கவனத்துக்கு கொண்டு போகணும்ல. அவர் முதல்வர் பிறந்தநாள் கொண்டாட்டத்தில் இருந்தாரா? என்ன பண்ணாரு? அரசியல தெற்கு வடக்கு தெரியாதவங்கலாம் இன்னைக்கு இங்க உட்கார்ந்துக்கிட்டு இதை தீர்மானிக்கிறதுக்கு யார் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பா, யார் இதை தீர்மானிப்பா என்பது எதுவுமே கிடையாது. ஒரு ஏஜியை நேரம் வர சொல்றது கூட இந்த அரசு துப்பு கிடையாதா? பேச வேணாமா? அப்ப என்ன நடக்குதுங்க தமிழ்நாட்டில்? நீ கூட்டணி அமைச்சர்கள் இருக்கிற IUML என்ன பேச போறாங்க, VCK என்ன பேச போறாங்க, CPI என்ன பேச போறாங்க, CPM என்ன பேச போறாங்க? இதற்கு முன்பாகவே தாவேக அரசோட கவனத்துக்கு இந்த வழக்கு போயிருக்கு, ஆதவர்ஜுன் அவர்கள் கவனத்துக்கு போயிருக்கு. ஆனால் எல்லாரும் சேர்ந்து கோட்டையை விட்டு இருக்கிறார்கள். அப்ப இது தொடக்கம். சிறுபான்மை மக்களின் உரிமை, அடுத்து OBC SC ST மக்களின் உரிமை எல்லாம் நீதிமன்றத்தால் பறிக்கப்படுகிற போது அதை எதிர்ப்பதற்கான திராணியும் துணிச்சலும் இந்த அரசுக்கு இல்லை என்பது தொடக்கத்திலே அம்பலமாகி இருக்கிறது. நேற்று மதுரை உயர்நீதிமன்ற கிளையில் நீதிபதிகள் GR சுவாமிநாதன், PP பாலாஜி அமர்வு ஒரு தீர்ப்பளித்திருக்கிறது. அந்த தீர்ப்பு இஸ்லாமியர்களுக்கு எதிரானது, குறிப்பாக அரசியல் சட்டத்துக்கு முரண்பாடானது. சமீர் அகமது என்பவர் தூத்துக்குடி மாவட்டத்தைச் சேர்ந்தவர். 2 இந்து பெற்றோர்களுக்கு பிறந்த அவர் 2015 மதம் மாறுறாரு. மதம் மாறி தாசில்தாரிடம் சாதி சான்றிதழ் கேட்டு விண்ணப்பிக்கிறார். இஸ்லாமியர்களாக மாறிய அவருக்கு பிசி முஸ்லீம் சர்டிஃபிகேட் கேட்டு விண்ணப்பித்த அந்த விண்ணப்பம் தாசில்தாரால் நிராகரிக்கப்படுகிறது. கயத்தார் தாசில்தார் நிராகரித்த அந்த வழக்கு உயர்நீதிமன்றத்திலே 2022 2026 ஆண்டு விசாரணைக்கு எடுக்கப்பட்டு நேற்று தீர்ப்பளிக்கப்பட்டிருக்கிறது. இந்த தீர்ப்பில் என்ன சொல்கிறாங்கன்னா, தமிழ்நாடு அரசு 2024 ஒரு ஜிஓ போடுறாங்க. அந்த ஜிஓ நம்பர் 31 இந்து மதத்தை சேர்ந்த, இந்து மதத்தில் இருக்கக்கூடிய பிற்படுத்தப்பட்டோர், மிகவும் பிற்படுத்தப்பட்டோர், பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவர்கள், டீநோட்டிஃபைட் ட்ரைப் சமூகத்தை சேர்ந்தவர்கள், இவர்களெல்லாம் இஸ்லாமியர்களாக மதம் மாறினால் அவர்களுக்கு பிசி முஸ்லீம் என்ற சர்டிஃபிகேட் கொடுத்து பிசி இடஒதுக்கீட்டு, பிசி முஸ்லீம் இடஒதுக்கீட்டின் கீழ் அவர்கள் வருவார்கள் என்று ஒரு அரசாணை பிறப்பிக்கப்படுகிறது. அந்த அரசாணையை இந்த வழக்கில் வைத்து இந்த வழக்கு தாக்கல் செய்யப்படுகிறது. அந்த அரசாணையை நேற்றைய தினம் உயர்நீதிமன்றம் ரத்து செஞ்சிருச்சு. அதாவது உயர்நீதிமன்றம் என்ன சொல்லுதுன்னா, மதம் மாறியவர்களுக்கு இடஒதுக்கீடு உரிமை என்பது கிடையாது. நீங்கள் ஓசி கேட்டகரியில், இந்து சமூகத்தில் இருக்கக்கூடிய ஓசி கேட்டகரி போல் ஓசி இதில் தான் நீங்கள் வரணுமே ஒழிய பிசி முஸ்லீமில் நீங்கள் வர முடியாது என்பதுதான் நீதிபதிகள் GR சுவாமிநாதன், பாலாஜி அமர்வின் தீர்ப்பின் சாரம். இந்த வழக்கு நடந்த முறை சிக்கலாக இருக்குது, வழக்கின் தீர்ப்பு சிக்கலாக இருக்குது, அரசாங்கம் இதை கையாண்ட முறை சிக்கலாக இருக்குது. வழக்கு நடந்த முறை, இந்த வழக்கின் கோரிக்கை என்பது எனக்கு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் கொடுங்க என்று சபீர் அகமது கேட்குறார். உயர்நீதிமன்ற நீதிபதிகள் GR சுவாமிநாதன் தலைமையிலான அமர்வு ஒன்று சர்டிஃபிகேட் கொடுக்க சொல்லலாம், அல்லது கொடுக்க முடியாதுன்னு சொல்லலாம். இவ்வளவுதான் இந்த தீர்ப்பில் மனுதாரின் கோரிக்கை.
அந்த கோரிக்கையை ஏற்கலாம் அல்லது நிராகரிக்கலாம். ஆனால் இந்த ஜிஓவை ரத்து செய்ய வேண்டிய அவசியம் என்ன? மதம் மாறியவர்கள் பிசி முஸ்லீமாக இருக்கலாம், அவர்கள் இடஒதுக்கீட்டு உரிமையை பெறலாம் என்பதை ரத்து செய்ய வேண்டிய அவசியம் தேவை என்ன? இந்த வழக்கில் யாருமே அந்த ஜிஓவை ரத்து செய்ய சொல்லி கேட்கல. சமீர் அகமது கேட்கல, அரசாங்கம் கேட்கல, வேற யாரும் இம்ப்ளீட் ஃபைல் பண்ணி கேட்கல. நீதிமன்றம் தானே இதை செய்ய வேண்டிய அவசியம் தேவை என்ன அப்படின்றதான் எங்களோட கேள்வி. இப்போ மதம் மாற்றம் என்பது அரசியல் சட்ட உரிமை. ஆர்டிகல் 25ல் இந்து முஸ்லீமாக மாறலாம், முஸ்லீம் இந்துவாக மாறலாம், கிறிஸ்டின் இந்துவாவோ முஸ்லீமாக மாறலாம். இப்படி மதம் மாறும் உரிமை என்பது அரசியல் சட்டம் ஆர்டிகல் 25ல் அரசியல் சட்டப்படியான உரிமை. தனது அரசியல் சட்ட உரிமையை, அடிப்படை உரிமையை ஒருவர் தேர்வு செய்தால் அவருக்குரிய இடஒதுக்கீட்டு உரிமை பறிபோகும் என்பது எந்த வகையில் சரி? ஒருவர் இந்து மதத்தில் இருக்கிறாரு, ஓபிசியாக இருக்கார், எஸ்சி/எஸ்டியாக இருக்கார், அவர் என்ன அடிப்படையில் அந்த அவருக்கு இடஒதுக்கீடு வழங்கப்படுது? அவருக்கு இடஒதுக்கீடு எப்படி கொடுக்குறாங்கன்னா, அவர் சமூக ரீதியாக, கல்வி ரீதியாக பின்தங்கி இருப்பதனால தான் இடஒதுக்கீடு கொடுக்கப்படுகிறது. ஒரு முஸ்லீமாக அவர் மாறிட்டார்னா சமூக ரீதியாக, கல்வி ரீதியாக பின்தங்கிறது மாறுமா? மாறாது. அதே நிலையில் தான் அவர் இருப்பார். அதனால தான் தமிழ்நாடு அரசு 2024 முஸ்லீம் சமூகத்தில் பின்தங்கிய 7 பிரிவு ஏற்கனவே சட்டத்தில் சொல்லியிருக்கிறாங்க. மாறினவங்களும் அந்த பிரிவின் நம்பிக்கையை ஏற்றுக்கொண்டால் அந்த 7 செக்ட்டுக்கும் நீங்கள் இடஒதுக்கீடு பிசி முஸ்லீமில் வரலாம். எஸ்சியாக கூட கொடுக்கல. ஒரு எஸ்சி மாறினாலும் பிசி முஸ்லீம் தான், ஒரு பிசி மாறினாலும் பிசி முஸ்லீம் தான், எஸ்சி மாறினாலும் பிசி முஸ்லீம் தான், எம்பிசி மாறினாலும் பிசி முஸ்லீம் தான் என்ற அடிப்படையில் இடஒதுக்கீட்டு உரிமை என்பது வழங்கப்பட்டு வந்தது. இன்றைக்கு இந்த தீர்ப்பு என்பது இஸ்லாமுக்கு மாறுபவர்களின் அடிப்படை உரிமையை பறித்திருக்கிறது. இஸ்லாமியெல்லாம் நீ மாறக்கூடாது, இந்து மதத்தில் ஏதாவது ஒரு ஜாதியில் நீ இருந்துக்கிட்டு இருந்தால் தான் உனக்கு இடஒதுக்கீடு கிடைக்குமே தவிர, இஸ்லாமிற்கு நீ மதம் மாறினால் உனக்கு இடஒதுக்கீடு உரிமை கிடையாது என்று சொல்வதுதான் இந்த தீர்ப்பு. பிசி முஸ்லீமாக கொடுக்கக்கூடாதுன்னு சொல்ல இந்த தீர்ப்பில் எங்களுக்கு நீதிபதிகளிடம் என்ன கேள்வினா, முஸ்லீமாக மாறிட்டா ஒரு ஜாதியை இழந்துடுறாரு அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அவர் முஸ்லீமாக மாறினா எந்த கேட்டகரியில் வருவார்? நீதிபதி GR சுவாமிநாதன் தலைமையிலான அமர்வு அவங்களை எந்த கேட்டகரியில் சேர்த்துருக்கீங்க? ஓசி கேட்டகரியில் சேர்த்துருக்கீங்க. பிசி இல்லாமல் ஓசின்னு சேர்த்துருக்கீங்க. அரசாங்கம் பிசின்னு சொல்லுது. இதை ஒருவர் சமூக ரீதியாக, கல்வி ரீதியாக பின்தங்கி இருக்கிறாரா இல்லையா என்பதை முடிவு செய்ய வேண்டியது யார்? அரசாங்கம் தானே முடிவு செய்யணும். கான்ஸ்டியூஷனில் அதற்கான அதிகாரம் என்பது ஒன்றிய அரசாங்கத்துக்கும் மாநில அரசாங்கத்துக்கு இருக்குது. அப்படி இருக்கிற போது நீதிமன்றம் அதை எப்படி முடிவு செய்ய முடியும் அப்படின்றதான் எங்கள் கேள்வி. ஒன்று. ரெண்டாவது விஷயம், இந்த தீர்ப்பு வழக்கு நடந்த முறைகேடாக இருக்குது. மனுதாரோட வழக்கறிஞர் நான் வக்காலத்தை வித்ரா பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டா அவருக்கு வழக்கறிஞரே இல்லை. வழக்கறிஞர் இல்லாத நிலையில் நீதிபதி GR சுவாமிநாதன் தலைமையிலான அமர்வு எப்படி வழக்கு நடத்த முடியும்? ஒரு வழக்கில் நான் வழக்கறிஞராக இருந்து விளைவிக்கிறேன் அப்படின்னு சொன்னால் நீதிமன்றம் என்ன செய்யணும்? சம்மந்தப்பட்ட பார்ட்டிக்கு நோட்டீஸ் அனுப்பணும். அவர் வேறு வழக்கறிஞர் வைப்பதற்கு வாய்ப்பு கொடுக்கணும். அப்படி அவர் வழக்கறிஞர் வைக்கலைன்னா அரசு தரப்புலேருந்து ஒரு வழக்கறிஞரை லீகல் லைன்லேருந்து நியமிக்கணும். வழக்கறிஞர் வைத்து வாதிடுவது ஆர்டிகல் 21, 22 அடிப்படை உரிமை. ஒருவர் தனக்கு வழக்கறிஞர் வைத்துக் கொள்வது அடிப்படை உரிமை. அந்த அடிப்படை உரிமையை ரத்து செய்வதற்கு உயர்நீதிமன்றத்துக்கு அதிகாரம் கிடையாது. அப்போது ஒருவர் வழக்கறிஞர் நான் விளைவிக்கிறேன்னு சொன்ன பிறகு சம்மந்தப்பட்ட பார்ட்டிக்கு அனுப்பாமல் நேற்று 4 மணிக்கு தீர்ப்பை வழக்கு விசாரணையை முடித்து 7 மணிக்கு தீர்ப்பு சொல்ல வேண்டிய அவசியம் தேவை என்ன? அப்படி என்ன அர்ஜென்சி? ஏற்கனவே இந்த வழக்கை விசாரித்த நீதிபதிகள் GR சுவாமிநாதன், பூர்ணிமா தலைமையிலான அமர்வு தான் 3 மாதமாக மதுரையில் இந்த கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் தொடர்பான வழக்குகளை விசாரித்து வந்தாங்க. நேற்று மட்டும் அவங்க லீவ் போட்டாங்க. இன்னொரு நீதிபதி பாலாஜி என்ற நீதிபதி எப்படி அந்த வழக்கில் வந்தார்ன்றது தெரியலை. ஒரே நாள் வந்துட்டு அன்னைக்கே தீர்ப்பு சொல்கிறாங்க. அப்படி என்ன அவசியம் தேவை இருக்குது? அடுத்த வாரம் பெஞ்ச் இருக்குது, அதே பெஞ்ச் தான் கண்டினியூ ஆகுது, அவங்க விசாரிக்கலாமே. ரெண்டாவது மிக முக்கியமான விஷயம், இதே போன்ற அரசாணை ஏற்கனவே சென்னை உயர்நீதிமன்றத்தின் 2 நீதிபதிகள் அமர்வால் கையாளப்பட்டு அது செல்லும் என்று 2 நீதிபதிகள் சொல்லியிருக்கிறாங்க. அந்த வழக்கையும் நான் சொல்கிறேன். நீதிபதிகள் MS ரமேஷ், சக்திவேல் தலைமையிலான அமர்வு 30/10/2025 தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் மேல்முறையீட்டு வழக்கு ஒன்று தாக்கல் செய்கிறாங்க. சுமையா பர்வீன் அப்படின்ற ஒரு வழக்கில்
மேல்முறையீட்டு மனு தாக்கல் செய்கிறாங்க. அந்த வழக்கு என்னென்னா, ஒரு பெண் கொங்கு வேளாளர் சமூகத்தை சேர்ந்தவர் ஒரு முஸ்லீமை கல்யாணம் பண்ணுறாங்க. கல்யாணம் பண்ணிவிட்டு அவங்க பிசி முஸ்லீம் சர்டிஃபிகேட் கேட்குறாங்க. கணவர் கல்யாணம் பண்ணோடனே முஸ்லீமாக மாறிடுறாங்க. பிசி முஸ்லீம் சர்டிஃபிகேட் கேட்குறாங்க. கேட்டு அதை வச்சு பிசி முஸ்லீம் சர்டிஃபிகேட்டை வாங்கி வேலைக்கு அப்ளை பண்ணுறாங்க. அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்டில் அவங்களுக்கு வேலை, அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸர் வேலைக்கு அப்பாயின்ட் பண்ணுறாங்க. அந்த வேலைக்கு வரும்போது தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் என்ன சொல்லுதுன்னா, அப்படி மாறினது கொடுத்த சர்டிஃபிகேட்டை ஏற்றுக்கிற முடியாதுன்னு சொல்லுது. இந்த வழக்கு உயர்நீதிமன்றத்துக்கு வருகிறது. உயர்நீதிமன்றத்துக்கு வருகிற போது உயர்நீதிமன்றத்தின் 2 நீதிபதிகள் அடங்கிய அமர்வு தமிழ்நாடு அரசின் கருத்தை கேட்டு தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் சொன்னதை நிராகரித்து விட்டு, இந்த ஜிஓ என்பது செல்லக்கூடியது, தமிழ்நாடு அரசு ஒரு ஜிஓ 2024 போட்டிருக்கிறாங்க, அந்த ஜிஓ அடிப்படையில் அவருக்கு நீங்கள் பணி நியமனம் வழங்க வேண்டும், தனியாக ஒரு போஸ்ட் உருவாக்கி கொடுக்கணும்னு சொல்லி நீதிபதிகள் MS ரமேஷ், சக்திவேல் தலைமையிலான அமர்வு 30/10/2025 தீர்ப்பு சொல்லியிருக்காங்க. இந்த தீர்ப்பும் நீதிபதி GR சுவாமிநாதன் அவர்கள் முன்பாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்போ நீதிபதி என்ன செய்யணும்? ஜுடிஷியல் டிசிப்ளின் அப்படின்னு சொல்கிறோம், அரசியல் சட்ட ஒழுங்குன்னு சொல்கிறோம். ஜுடிஷியல் டிசிப்ளினே உச்சநீதிமன்றம் பல்வேறு வழக்குகளில் வலியுறுத்தி இருக்கிறது. குறிப்பாக தாவூதி போரா அப்படின்ற வழக்கில், சுசீலா வழக்கில், மரிய புஷ்பம் வழக்கில் எல்லாத்துலேயும் ஏற்கனவே 2 நீதிபதிகள் அமர்வு ஒரு தீர்ப்பு சொன்னால், அடுத்து அது தொடர்பான வழக்கு மீண்டும் 2 நீதிபதிகளிடம் வருகிற போது அவங்களுக்கு மாறுபட்ட கருத்து இருந்தால் அந்த 2 நீதிபதிகள் தீர்ப்பை சரியில்லை என்று சொல்வதற்கான அதிகாரமோ உரிமையோ அந்த நீதிமன்றத்துக்கு கிடையாது. நீதிபதிகள் GR சுவாமிநாதன், பாலாஜி அமர்வு, நீதிபதி MS ரமேஷ் தலைமையிலான அமர்வின் தீர்ப்பை செல்லாது, சரியில்லை என்று சொல்வதற்கான அதிகாரம் இல்லை. அப்படி சொன்னால் அது ஜுடிஷியல் இன்டிசிப்ளின் என்று உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்கிறது. அவங்க என்ன செய்யணும்? தலைமை நீதிபதிக்கு இந்த வழக்கை மாற்றி 3 நீதிபதிகள் அமர்வுக்கு பரிந்துரை செய்திருக்க வேண்டும். அப்படி செஞ்சாதான் அது ப்ராப்பர் லீகல் கோர்ஸ். அப்படி இல்லாமல் நீதிபதிகள் GR சுவாமிநாதன், PB பாலாஜி அமர்வு 2 நீதிபதிகள் தீர்ப்பை சரியில்லை என்று சொல்லிவிட்டு இவர்கள் அந்த ஜிஓவை செல்லாது என்று அறிவிப்பது என்பது முழுக்க முழுக்க அரசியல் சட்ட விரோத நிலைப்பாடு, ஜுடிஷியல் டிசிப்ளினை மீறுவது, உச்சநீதிமன்றத்தின் பல்வேறு தீர்ப்புகளை மீறுவது. ஏற்கனவே எச்சிலை வழக்கில் நீதிபதி GR சுவாமிநாதன் அவர்கள் இதே போல ஜுடிஷியல் டிசிப்ளினை மீறினார். கார்த்திகை தீப வழக்கிலையும் அதே போல மீறினார். இப்போது 3வது வழக்காக இஸ்லாம் மதத்துக்கு மாறியவர்கள் இடஒதுக்கீடு தொடர்பான வழக்கிலும் இதை மீறி இருக்கிறார். இது நீதித்துறையின் மாண்பை சீரழிக்கக்கூடியது, அரசியல் சட்ட விரோத நீதித்துறையின் கண்ணியத்தை சீர்குலைக்கக்கூடியது என்பதை இந்த பொது சமூகத்திற்கு நாங்கள் அறிவிப்பது வழக்கறிஞன் கடமை என்ற முறையில் நாங்கள் சொல்கிறோம். இது நீதிமன்றம் தொடர்பாக. இதில் முதல்வர் விஜய் தலைமையிலான அரசு ஒன்று இருக்குங்க. இந்த வழக்கு ஏற்கனவே விசாரணைக்கு வருகிற போது நீதிபதி GR சுவாமிநாதன் அவர்கள் 1 மாதத்துக்கு முன்னாடியே இந்த அரசாணையை நாங்கள் ரத்து செய்ய போகிறோம் சொல்லிட்டாங்க. அடுத்து இந்த வழக்கு 9ஆம் தேதி விசாரணைக்கு வந்து, போன 9ஆம் தேதி விசாரணைக்கு வந்து 16ஆம் தேதி தான், 16/6 ஜூன் 16 தான் அரசு இந்த வழக்கில் ஒரு தரப்பாக உள்ளே போகிறாங்க. 16ஆம் தேதி உள்ளே போகிற அரசாங்கம் நீதிபதி ஏற்கனவே இதை ரத்து செய்வேன்னு சொன்னால் என்ன செஞ்சுருக்கணும்? ஒரு ரிட் மனுவில் வந்து பதில் மனு தாக்கல் செய்வதற்கு 8 வார கால அவகாசம் வழங்க வேண்டும் என்பது உயர்நீதிமன்றத்தின் விதி. 8 வார கால அவகாசம் கொடுங்க, நாங்கள் பதில் மனு தாக்கல் செய்கிறோன்னு தாவேக அரசு ஏன் நீதிமன்றத்தில் சொல்லலை? 1. 2வது, இப்படி இஸ்லாமியர்களின் இடஒதுக்கீட்டு உரிமை தொடர்பான ஒரு முக்கியமான அரசியல் சட்ட வழக்கில், இந்த வழக்குக்கு ஒரு நீண்ட நெடிய வரலாறு உண்டு. ஆசிஃபா என்ற ஒரு பெண் உயர்நீதிமன்றத்தில் 2015 ஒரு வழக்கு போடுகிற போது தான் இந்த பிரச்சனை முதல்ல வருது. மதம் மாறியவர்களுக்கு இடஒதுக்கீடு உரிமை உண்டா என்ற கேள்வி நீதிபதி ஹரிபரந்தாமன் முன்பாக எழுப்பப்பட்டு, நீதிபதி ஹரிபரந்தாமன் அவர்கள் சீனியர் அட்வொகேட் அஜ்மல் கானை அமிகஸ் குறியை அப்பாயின்ட் பண்ணி நீண்ட நெடிய விவாதங்களுக்கு பிறகு ஒரு விரிவான தீர்ப்பை அளிக்கிறார். அதன் தொடர்ச்சியாக தான் தமிழ்நாடு அரசு 2024 ஜிஓ போடுறாங்க. 2025 உயர்நீதிமன்றம் அதை உறுதி செய்கிறது. ஆனால் 2026 இதை வந்து தாவேக அரசு போகிற போக்கில் அலட்சியமாக மிகவும் பொறுப்பற்ற முறையில் அந்த உரிமையை விட்டு கொடுத்துட்டாங்கன்றதான் வருத்தத்துக்குரிய ஒரு விஷயம். நான் கேட்குறேன், இது ஒரு முக்கியமான வழக்கு இல்லை. ஏஜி வந்து ஆஜராக வேணாமாங்க? ஏஜி வந்து பேச வேணாமா? ஏஏஜி நேரில் வந்து பேச வேணாமா? ஆன்லைனில் பேசுகிறாங்க. கடைசி நாளில் வருகிற போது இதை ரத்து செய்வ நீதிபதி முன்னாடி இதையாங்க நடத்துகிறாங்க, 8 வார கால அவகாசம் கொடுங்க அப்படின்னு சொல்ல வேணாமா?
அடுத்து ஏற்கனவே 2 நீதிபதிகள் தீர்ப்பு சொல்லியிருக்கிறாங்க, இதை லார்ஜர் பெஞ்சுக்கு ரெஃபர் பண்ணுங்க அப்படின்னு நீதிபதி ஜிஆர் சுவாமிநாதன் அவர்களிடம் சொல்லி லெட்டர் கொடுத்துட்டு தலைமை நீதிபதிக்கு லெட்டர் கொடுக்க வேண்டாமா? இப்போ இஸ்லாமியர்களின் உரிமையை பாதுகாப்பதற்கான, சிறுபான்மை மக்களின் உரிமையை பாதுகாப்பதற்கான, இடஒதுக்கீடு உரிமையை பாதுகாப்பதற்கான எல்லா வாய்ப்பும் இருந்தும் அந்த வாய்ப்பில் தாவேக அரசு கோட்டை விட்டு இருக்கிறது என்று வெளிப்படையாக நான் குற்றம் சாட்டுகிறேன். நான் கேட்குறேன், 12 மணிக்கு கேக் வெட்டுற முதல்வர், 12 மணிக்கு கேக் வெட்டுவதற்கு அதுக்கு நேரம் கொடுக்கக்கூடிய ஒரு முதல்வர், ஒரு முக்கியமான கேஸில் அதுக்குரிய கவனம் செலுத்தணுமா வேணாமா? முதல்வர் விஜய் சம்பந்தமாக ஏதாவது இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாரா? அவருக்கு தெரியுமா தெரியாதா அந்த வழக்கு? இஸ்லாமியர்களின் அடிப்படை உரிமை, மதம் மாறும் மக்களின் அடிப்படை உரிமை, ஓபிசி மக்களின் அடிப்படை உரிமை, பட்டியல் சமூக மக்களின் அடிப்படை உரிமை, டிஎன்டி மக்களின் அடிப்படை உரிமை, எம்பிசி மக்களின் அடிப்படை உரிமை, பல்லாயிரம் இளைஞர்களின் வேலைவாய்ப்பு உரிமை, எல்லா உரிமையும் ஒரு வழக்கில் பறிபோகுது. 12 மணிக்கு கேக் வெட்டுறவர் கேஸுக்கு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்க மாட்டாரா? எந்த மினிஸ்டருக்கு அந்த வழக்கை டீல் பண்ணது சொல்லுங்க? ஷாஜகான் ஒரு மினிஸ்டர் இருக்காரு, அவர் சிறுபான்மை நலத்துறை, அவர் இந்த வழக்கை டீல் பண்ணாரா? இது சொந்தமாக அவருக்கு ஏதாவது தெரியுமா? அடுத்து பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் ஒருத்தர் இருக்காரு, சம்பத்குமார், பிசி வெல்ஃபேர் அமைச்சர், டிபார்ட்மெண்ட் அமைச்சர், அவருக்கு இந்த வழக்கு பற்றி ஏதாவது தெரியுமா? சரி, முதல்வருக்கு இத்தனை செயலாளர் இருக்காங்களே, எனக்கு என்ன ரொம்ப வருத்தம்னா, முதல்வர் பதவியேற்றவுடன், விஜய் அவர்கள் பதவியேற்றவுடன் 2 நாளில் அவருக்கு ஒரு தனி செயலாளர் நியமித்தார். அவர் தான் ஜெகதீஷ் பழனிசாமி. அந்த ஜெகதீஷ் பழனிசாமி அவர்கள் ஒரு மிகப்பெரிய அரசியல் சட்ட ஆளுமை, முதல்வரோட தனி செயலாளர். அவர் எப்படி கோட்டை விட்டார்னு எங்களுக்கு தெரியல. ஜெகதீஷ் பழனிசாமி என்ற ஒரு மிகப்பெரிய ஆளுமை, அரசியல் சட்ட ஆளுமை, முதல்வரின் செயலாளராக இருக்கிறார். அந்த முதல்வரின் செயலர் முதல்வர் கவனத்துக்கு இதை கொண்டு போனாரா இல்லையா? அவருக்கு தெரியுமா தெரியாதா? முதல்வர் செயலர்னா வேலை என்னங்க? முதல்வர் செயலாளர் எல்லா பிரச்சனையும் முதல்வர் கவனத்துக்கு கொண்டு போகணும்ல. அவர் முதல்வர் பிறந்தநாள் கொண்டாட்டத்தில் இருந்தாரா? என்ன பண்ணாரு? அப்போ யார் என்ன இந்த ஆட்சியில் என்ன பொறுப்பில் இருக்கிறாங்க, என்ன செய்கிறாங்க அப்படின்னு எதுவுமே தெரியலை. சிறுபான்மை மக்களின் உரிமை, பட்டியல் சமூக மக்களின் உரிமை எல்லாமே ஒரே வழக்கில் போகிற போக்கில் பறிபோகுது. இதை 3 நீதிபதிகள் அமர்வுக்கு ரெஃபர் செய்யக்கூடிய எல்லா வாய்ப்பும் இருக்கிற போது இதற்கு தாவேக அரசு கோட்டை விட்டதற்கான காரணத்தை அவங்க வெளிப்படையாக அறிவிக்கணும். இதற்கு முன்பாகவே தாவேக அரசோட கவனத்துக்கு இந்த வழக்கு போயிருக்கு, ஆதவர்ஜுன் அவர்கள் கவனத்துக்கு போயிருக்கு. ஆனால் எல்லாரும் சேர்ந்து கோட்டை விட்டு இருக்கிறார்கள். அப்போ சிறுபான்மை மக்கள் நலன் மீதான அக்கறை இவ்வளோதானா? அவங்க ஓட்டை வாங்கித்தான்னு நீங்கள் வந்தீங்க, இன்றைக்கி அவங்க உரிமையெல்லாம் போட்டுமா? இப்போ அடிப்படையில் இந்த அரசாங்கம் ஒரு அரசியல் தெரியாத, அரசியல் சட்டம் தெரியாத, இடஒதுக்கீடு உரிமை பற்றி தெரியாத, சிறுபான்மை மக்கள் உரிமை தெரியாத, அரசியல் சட்ட உரிமை தெரியாத ஒரு அரசாக இருக்கிறது. அரசியலில் தெற்கு வடக்கு தெரியாதவங்கெல்லாம் இன்றைக்கி இங்கே உட்காந்துக்கிட்டு இதை தீர்மானிக்கிறதுக்கு யார் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பா, யார் இதை தீர்மானிப்பா என்பது எதுவுமே கிடையாது. ஒரு ஏஜியை நேரம் வர சொல்கிறது கூட இந்த அரசுக்கு துப்பு கிடையாதா? பேச வேணாமா? அப்போ என்ன நடக்குதுங்க தமிழ்நாட்டில்? இப்போ சிறுபான்மை மக்களின் உரிமை இப்படிப்பட்ட ஒரு நபரின் கையில் இருந்தால் எப்படி இருக்கும்? இன்னைக்கு கூட்டணி அமைச்சர்கள் இருக்கிற ஐயுஎம்எல் என்ன பேச போகிறாங்க, விசிகே என்ன பேச போகிறாங்க, சிபிஐ என்ன பேச போகிறாங்க, சிபிஎம் என்ன பேச போகிறாங்க? இது நீண்ட காலமாக 2015 தொடர்ச்சியாக என்றைக்கோ கொடுத்துருக்கணும். அப்படி போராடி பெற்ற ஒரு உரிமையை ஒரே நாளில் 2-3 மணி நேரத்தில் காலி பண்ணிட்டாங்க. தாவேக அரசு அதற்கு முழுமையாக துணை போயிருக்கிறது. தாவேக அரசு வழக்கறிஞர்கள் யாரும் கொள்கை ரீதியானவர் கிடையாது. நீங்கள் என்ன சொல்கிறீங்க? பெரியார் கொள்கைப்படி நாங்கள் இருப்போம், அம்பேத்கர் கொள்கைப்படி இருப்போம் அப்படின்னு. யாராவது ஒருத்தர் ஏஜி பெரியார் கொள்கைப்படியானவரா, ஏஏஜி அம்பேத்கர் கொள்கைப்படியானவரா? எந்த ஸ்பெஷல் ஜிபி இருக்காங்க? யாருமே கொள்கைக்கான ஆட்கள் கிடையாது. எல்லாமே காசு கொடுத்தா கேஸ் நடத்தக்கூடிய வழக்கறிஞர்கள். இந்த பக்கம் பேசுவாங்க, அந்த பக்கம் பேசுவாங்க. ஐடியாலஜி உள்ள நபர்கள் அரசியலும் இல்லை, முதல்வரின் செயலாளரும் இல்லை, தனி செயலாளரும் இல்லை, அரசு வழக்கறிஞர்களும் இல்லை. அப்படி இல்லாத ஒரு அரசாங்கம் எப்படி சரியான திசையில் போகும்? அப்போ இது தொடக்கம். சிறுபான்மை மக்களின் உரிமை, அடுத்து ஓபிசி எஸ்சி எஸ்டி மக்களின் உரிமை எல்லாம் நீதிமன்றத்தால் பறிக்கப்படுகிற போது அதை எதிர்ப்பதற்கான திராணியும் துணிச்சலும் இந்த அரசுக்கு இல்லை என்பது தொடக்கத்திலே அம்பலமாகி இருக்கிறது. அதே போல நீதிமன்றம் நீதிபதிகள் ஜிஆர் சுவாமிநாதன் அவர்கள் இதில் பல்வேறு கடினமான வார்த்தைகளையும் பயன்படுத்துகிறார். ஏற்கனவே வெக்கேஷனில் இருக்கிற போது இதே போல் ஒரு வழக்கு, கிறிஸ்தவர்கள் கோயம்புத்தூரில் ஒரு சர்ச்சு கட்டுவது தொடர்பான வழக்கு, அந்த வழக்கில் கூட ஜோசப் விஜய் ஆட்சிக்கு வந்திருக்கிறார். பைபிளை சபாநாயகர்
சட்டசபையிலே படிக்கிறார், எல்லா ஊர்லேயும் சர்ச்சு கட்டணும்னு அவங்க சொல்கிறாங்க என்று அவர்கள் தரப்பு ஒரு தரப்பு குற்றச்சாட்டை மட்டும் வைக்கிற நீதிபதி ஜி.ஆர். சாமிநாதன் அவர்கள் இன்னொரு தரப்பின் விளக்கத்தை, சபாநாயகர் விளக்கத்தையோ முதல்வரின் விளக்கத்தையோ கேட்கல. தாவேகா மதுரை மத்திய தொகுதி எம்எல்ஏ முஸ்தபா அவர்கள் சனாதன தர்மம் தொடர்பாக சொன்னது, உதயநிதி அவர்கள் சனாதன தர்மம் தொடர்பாக சட்டசபையில் பேசியது, இதை தாவேகா அரசு மறுக்கவில்லை என்றெல்லாம் குற்றச்சாட்டை பதிவு செய்கிறார். இதற்கு எதிராகவும் சர்ச்சு கட்டக்கூடாதுன்னு என்ட்ரி ஆர்டர் போடுறாங்க. இதற்கு எதிராகவும் இதுவரை அப்பீல் போல. பக்ரீத் பிரச்சனையிலும் ஒரே நாளில் கடைசி நாளில் ஆர்டர் போடுறாங்க, ஆடுகோழி வெட்டக்கூடாதுன்னு சொல்லி. அதற்கு இதுவரை போன மாதிரி தெரியல. இப்படி வந்த 2 மாத காலத்துக்குள் மைனாரிட்டி ரைட் முழுமையாக கீழே போயிட்டு இருக்கு. இந்த ஒரு மதச்சார்பற்ற அரசு என்று சொல்லக்கூடிய இந்த அரசாங்கம் இன்று வரை திருப்பரங்குன்றம் பிரச்சனையில் ஆடுகோழி வெட்டும் பிரச்சனைக்கு உச்சநீதிமன்றத்துக்கு அப்பீல் போல, கார்த்திகை தீபத்துக்கு மட்டும்தான் போயிருக்கிறாங்க. அப்போ இவர்கள் சிறுபான்மை உரிமையினரை பாதுகாப்பார்களா என்பதை மக்கள் சிந்திக்க வேண்டும். இப்படியான ஒரு நிலையில் இருக்க அரசை எல்லோரும் கடினமாக பேசி எதிர்த்து போராடி பேசினாதான் அவர்கள் கொஞ்சமாவது மக்களின் உரிமையை பாதுகாப்பார்கள். இல்லாவிட்டால் 100 ஆண்டு காலம் நாம் போராடி பெற்ற உரிமை என்பது ரத்தாகும் வாய்ப்பு இருக்கிறது. இம்பீச்மெண்ட் மோஷன் பாராளுமன்றத்தில் நிலுவையில் இருக்கும்போது நீதிபதி ஜி.ஆர். சாமிநாதன் அவர்கள் இப்படி உத்தரவுகளை தொடர்ச்சியாக பிறப்பித்துக் கொண்டிருக்கிறார். ஏற்கனவே பொதுவெளியில் டெமோகிராஃபிக் ப்ரொஃபைல் மாறினால், அதாவது இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர்கள் மக்கள் தொகையை அதிகரித்தால் அரசியல் சட்டமே இருக்காது என்று வெளிப்படையாக நீதிபதி ஜி.ஆர். சாமிநாதன் அவர்கள் பேசியிருக்கிறார். எனவே கம்யூனல் சென்சிட்டிவான வழக்கை அவரிடம் தலைமை நீதிபதி ஒதுக்கக்கூடாது என்று நாங்கள் சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியிடம் கோரிக்கை வைக்கிறோம். தாவேகா அரசை வன்மையாக கண்டிக்கிறோம். எல்லா ஜனநாயக சக்தியிலும் இந்த பிரச்சனையிலே குரல் எழுப்ப வேண்டும் என்று கோருகிறோம். தமிழக அரசு உடனடியாக ஒரு ரிவ்யூ ஃபைல் பண்ணி இதை லார்ஜர் பெஞ்சுக்கு ரெஃபர் பண்ணணும். ஆசிஃபா வழக்கில் ஏற்கனவே அப்பீல் பெண்டிங் இருக்கா இல்லையான்றது சரியாக தெரியலை. அந்த வழக்கில் கூட உயர்நீதிமன்றத்திலே முறையிட்டு 3 நீதிபதிகள் அமர்வுக்கு இதை அனுப்பணும். சுப்ரீம் கோர்ட்டுக்கு உடனே போகக்கூடாது. தாவேகா அரசு ரொம்ப புத்திசாலித்தனமாக செய்கிறதாக நினைச்சு உச்சநீதிமன்றத்துக்கு உடனே போய் பல்பு வாங்கி இந்த வழக்கை காலி செய்யக்கூடாது. 3 நீதிபதிகள் அமர்வுக்கு மாற்றணும். வேறு ஒரு வழக்கு கூட புதிதாக தொடுத்து 3 நீதிபதிகள் அமர்வுக்கு மாற்றி 2 உயர்நீதிமன்றத்தின் 2 அமர்வுகள் மாறுபட்ட தீர்ப்பு கொடுத்திருக்கிற போது இந்த வழக்கை நீதிபதி ஜி.ஆர். சாமிநாதன் அவர்கள் விசாரித்தது தப்பு, 3 நீதிபதிகள் தான் விசாரிக்க வேண்டும் என்று லார்ஜர் பெஞ்சுக்கு அனுப்பி தான் இந்த வழக்கை விசாரணைக்குமே தவிர இதை உச்சநீதிமன்றத்துக்கு எடுத்து செல்லக்கூடாது என்பதையும் நாங்கள் சொல்கிறோம். தலைமை வழக்கறிஞர் நேரில் வரவே கிடையாது. ஏஏஜி ஆன்லைனில் தான் பேசுகிறாரு. இப்படி ஒரு முக்கியத்துவமான வழக்கில் இவ்வளவு பொறுப்பற்ற முறையில் யாரும் கையாள முடியாது. ஆனால் தாவேகா அரசு அப்படி தான் கையாண்டிருக்கு. மைனாரிட்டியை அந்தளவுக்கு தான் அவங்க மதிக்கிறாங்க. ஆமாம், ஆதவ அர்ஜுனா தரப்புகள்லாம் இஸ்லாமிய அமைப்புகள் தரப்பில் தகவல் சொல்லியிருக்கிறாங்க. ஆனாலும் பொறுப்பற்ற முறையில் இது கையாளப்பட்டிருக்குது அப்படின்றதுக்கு அவங்க தான் இப்போ பதில் சொல்லணும். ஆதவ அர்ஜுனா இப்போ பதில் சொல்லணும். சிறுபான்மை நலத்துறை அமைச்சர் பதில் சொல்லணும். பிசி வெல்ஃபேர் அமைச்சர் பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் இப்போ பதில் சொல்லணும். விஜய் அவர்கள் பதில் சொல்லணும். ஆமாம், இது ஏற்கனவே கிறிஸ்டினா மாறுறவங்க பிசியாக தான் இருக்கிறாங்க. இப்போ இஸ்லாம் மதத்துக்கு மாறுபவர்கள் அவங்க பிசி முஸ்லீம்னு வரமாட்டாங்க. ஓசி என்ற முற்படுத்தப்பட்ட பிரிவில் அவர்கள் சேர்க்கப்படுவார்கள். அப்படி வருகிற போது அவர்களுக்கான இடஒதுக்கீட்டு உரிமை என்பது முழுமையாக பறிபோகும். இனி இஸ்லாம் மதத்துக்கு மாறுவோர் என்பவர் குறைஞ்சி வருவாங்க. மதம் மாறும் உரிமை, அடிப்படை உரிமை ஆர்டிகல் 25 அந்த உரிமை என்பது பறிக்கப்படுகிறது. மறைமுகமானு பார்க்குறேன். மதம் மாறக்கூடாது என்பதற்காக இந்த தீர்ப்பு அந்த வகையில் தான் இது பயன்படும். அவர் சர்டிஃபிகேட் கேட்குறாரு. அவருக்கு சர்டிஃபிகேட் கவர்மெண்ட்டு நாங்கள் அதை கொடுத்துட்றோம், ஜீவோப்படி கொடுத்துட்றோன்னு சொல்லிட்டாங்க. அதனால் அவர் வழக்கு நடத்த வேண்டிய அவசியம் இல்லை. அதனால் அவர் ஒன்றும் சொல்லலை. அவருடைய வழக்கறிஞர் நான் என் கிளையண்ட் இப்படி சொன்னதுனால நான் வழக்குலேருந்து விளைவிக்கிறேன்னு சொல்கிறாரு. வழக்குலேருந்து விளைவிக்கிட்டால் வேறு ஒரு வழக்கறிஞராக அவர் வைக்கிறதுக்கு அவருக்கு அனுமதி கொடுக்கணும்ல, அது கொடுக்கல. அந்த முறை மீறப்பட்டிருக்கு. இல்லை லீகலில் இல்லை ஒரு கவுன்சில் வைக்கணும், அதுவும் இல்லை. மனுதார் தரப்பு வழக்கறிஞர் இல்லாமலே ஒரு வழக்கின் தீர்ப்பு வருது.
அதே மாதிரி சார் அவங்க ஜஸ்டிஸ் பூர்ணிமா லீவ்ல இருக்கிறப்ப இவர் பாலாஜி ஒரு நாள் நேற்று ஒரு நாள் தான். இல்லை ஜஸ்டிஸ் பூர்ணிமா இந்த ஒரு நாளில் லீவ் போடுறாங்க. ஏற்கனவே அவங்க அதை விசாரிச்சிருக்காங்க. அப்போ அதை திங்கக்கிழமை போட்டு அவங்களோட சேர்த்து விசாரிச்சுக்கலாம். ஏற்கனவே அவங்க தானே விசாரிச்சிருக்கிறாங்க. அப்போ அவங்களுக்கு சப்ஜெக்ட் தெரியும். ஒரு நாள் உட்கார நீதிபதியோடு விசாரித்து அன்றைக்கே தீர்ப்பு சொல்ல வேண்டிய அவசியம் என்ன? அர்ஜென்சி ஒன்றும் இதில் கிடையாது. என்ன அர்ஜென்சி இருக்குது? அதாவது அந்த ஜட்ஜ்மெண்ட்டை வந்து என்ன சொல்கிறாருன்னா, அந்த ஜட்ஜ்மெண்ட்டை கோட் பண்ணுறாங்க. அந்த ஜட்ஜ்மெண்ட்டை வந்து இவர்கிட்ட கொடுக்குறாங்க. அந்த பேரா 19 த லெனட் அடிஷ்னல் அட்வொகேட் ஜெனரல் சப்மிட்டட் தட் இன் குவைட் எ ஃபியூ டிவிஷன் பெஞ்ச் டெசிஷன்ஸ். இது ஒன்றும் இல்லை, இன்னும் சில டிவிஷன் பெஞ்ச் அப்படின்னு சொல்கிறாங்க. ரிட் அப்பீல் நம்பர் 2813 of 2021 எக்ஸெட்ரா ஜிஓ நம்பர் 31 டேட்டா 9/3/2024 ஹேஸ் பீன் ஆக்டட் அப்பான். அதன் மூலமாக இம்ப்ளிமெண்ட் ஆகிருக்கு. திஸ் இஸ் நோ ஆன்சர்னு சொல்கிறார். இது ஆன்சர் கிடையாது. வேலிடிட்டி தொடர்பாக ஜிஓவோட வேலிடிட்டி தொடர்பாக அந்த வழக்கில் பேசலை அப்படின்னு சொல்கிறாரு. அந்த ஜிஓ படி நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னால் அந்த ஜிஓவை டிஸ்கஸ் பண்ணி தான் பண்ணியிருக்கிறாங்க. அந்த ஜட்ஜ்மெண்ட்டில் வந்து ஜஸ்டிஸ் எம்எஸ் ரமேஷ் ஜட்ஜ்மெண்ட்டில் பேரா 3 4 5 8 எல்லாம் அதை டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறாங்க. டிஸ்கஸ் பண்ணி தான் ஆர்டர் போட்டிருக்காங்க. செல்லும் அதுபடி நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணி அவங்க வேலை கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஒழிய அதை டிஸ்கஸே பண்ணலை அப்படின்னு சொல்லியிருக்கிறது வந்து அடிப்படையில் தவறு. அப்படி நீதிபதி ஜிஆர் சாமிநாதன் தலைமையிலான அமர்வு அப்படி வந்து தவறாக சொல்லியிருக்காங்கன்னா லார்ஜர் பெஞ்ச் தான் ரெஃபர் பண்ணணும். கோ ஈக்குவல் ஸ்ட்ரென்த் எப்படி வந்து பண்ண முடியும் அப்படின்றதான். டிஸ்கஸ் பண்ணலன்னு சொன்னது தப்பு. வேலிடிட்டி ஆஃப் ஜிஓ அதில் இஸ்யூ கிடையாதுன்னு சொல்கிறாரு. இதுலேயும் வேலிடிட்டி ஆஃப் ஜிஓ இஸ்யூ கிடையாது. ப்ரேயராக தான் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் கேட்ட வழக்கில் வேலிடிட்டி ஆஃப் ஜிஓவை இவர் எப்படி டிசைட் பண்ணுறாரு? அவர் சொன்னதுக்கு முரணா அவரே சொல்லியிருக்காரு.